பழனி ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ஒரு முறை நல்ல கல்யாண மண்டபம் வரைக்கும் போயும் இதே சம்பவம் தான் நடந்தது. இந்த முறை மீண்டும் அதே சம்பவம் தான் நடந்திருக்குது. இதில் பழனி உடஞ்சே போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி எபிசோட் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பழனி ரொம்ப ஷாக்கிங்கில் இருக்கார். பொண்ணு வீட்டுக்காரங்க ஏன் போகிறேன் அப்படின்றத சொல்ல மாட்டேங்கிறாங்க. முன்னாடியாவது அடிச்சிங்க, அதுக்கான ஒரு காரணத்தை சொல்லிட்டு அடிச்சிங்க, இப்போ எதுக்குடா அடிக்கிறேன்னு சொல்லாமல் போகிறீங்களேடா அப்படின்ற மாதிரி ஒரு கவலை அவருக்கு இருக்குது. எல்லாரும் கேட்குறாங்க, எங்க என்னாச்சுங்க, என்னாச்சு, என்ன நடந்தது, அதை தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்குறாங்க. ஆனால் யாரு கேட்டும் பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டிலேருந்து எந்த ஒரு தகவலும் வரல. ஏன்னா முன்னாடியே போய் அவங்க பேசிட்டாங்களா, இனிமேல் சொல்றதுக்கு அங்கே ஒரு விஷயம் கூட கிடையாது. ஏற்கனவே பாண்டியன் போய் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதாவது இவங்க அண்ணன்கள் இந்த கல்யாணம் நிறுத்துறதுக்கு எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது அவங்களுக்கே நல்லா தெரியும். தெரிஞ்சும் இவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அதுலேயே அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கலாம். ஏற்கனவே பாண்டியன் வேற சொன்னார். ஏன்னா இவங்க முதல்ல எடுத்தோடனே பழனிக்கு இப்படி ஒரு குறை இருக்குதுன்னு சொல்லலை. அதுக்கு பதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏற்கனவே சொன்ன விஷயத்த தான் சொன்னாங்க. பழனி அந்த கடையில் வேலை பார்க்குறான், அவ பாவம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் சொத்தில் ஒரு பைசா கூட தர மாட்டோம். ஸோ அதே விஷயங்களை தான் ரிப்பீட்டடாக சொல்லும் போது அவங்க அதை ஏற்றுக்கிடலை. இதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்றது பாண்டியன் ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஸோ நீங்கள் புதுசாக வேறு ஏதாவது ட்ரை பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டாரு. ஸோ சொன்னதுக்கப்புறம் இவங்க புதுசாக ஒரு பிட்டை தூக்கிட்டு வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல சந்தேகம் வந்திருக்கணும். அது எப்படி, ஏற்கனவே இந்த விஷயத்தை நீங்கள் முதல்ல சொல்லியிருந்துருக்கலாம்ல. நான் யாராக இருந்தாலும் அந்த சந்தேகம் வரும் இல்லையா. அப்போது இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை தானே நீங்கள் முதல்ல சொல்லியிருந்துருக்கணும். அதை சொல்லாமல் நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்த சொல்லும் போது ஏன்னா அவங்களுக்குமே சந்தேகம் வந்திருக்கணும். ஆனால் அவங்க சந்தேகப்படலை. இவங்க சொல்கிறது உண்மை அப்படின்றத அப்படியே நம்பிட்டாங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. இவங்க கொஞ்சமாவது நம்பாமல் என்ன ஏது அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத ஆராய்ஞ்சிருந்திருக்கணும். ஆனால் அதை எதையுமே செய்யாமல் அதெல்லாம் விட்டுட்டு எது உண்மை அப்படின்றத கண்மூடித்தனமாக நம்பி ஓகே இவங்க சொன்னால் அது உண்மையாக தான் இருக்கும், இவங்க சொல்கிறது சரியாக தான் இருக்கும் அப்படின்றத கண்மூடித்தனமாக நம்பி இவங்க எடுத்த ஒரு தப்பான முடிவு தான் இவங்களை இந்த அளவுக்கு கொண்டு விட்டுருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிச்சயமாக இந்த முடிவுலேருந்து அவங்க கொஞ்சம் கூட மாற மாட்டாங்க, மாற்றவும் முடியாது. ஏன்னா தெளிவாக இங்கே சொல்லிட்டாங்க இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ மண்டபத்தில் ஒரே கவலைக்கு தான், எல்லாருமே கவலையில் தான் இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா காந்திமதி தேம்பி அழுகுறாங்க. என் பையனுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, என் பையனுக்கு மட்டும் ஏன் கல்யாண மண்டபம் வரைக்கும் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி குடும்பமே ஒரு அலங்கோல காட்சியில் தான் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது எது பண்ணுறது அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியல. இந்த முறையும் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பழனி ரொம்ப சோகத்தில் இருக்காரு. மற்ற எல்லாரையும் விட பழனிக்கு இந்த விஷயத்தில் ரொம்பவே சோகம். என்னடா அது, நம்ம கல்யாணம் கடைசி வரைக்கும் நடக்காமே போயிருமோ அப்படின்ற மாதிரி அவர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சோகத்திலையும் சோகத்தில் உச்சத்தில் தான் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்றது யாருக்குமே தெரியல. என்ன செய்ய ஏது செய்ய அப்படின்றது எதுவுமே தெரியல. பட் என்ன பண்ண முடியும், அவ்வளோதான், பொண்ணே போயிட்டாங்க, இனிமேல் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாருமே பழனிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அதே மாதிரி பாண்டியன் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. வாப்பா வா பார்த்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி சொல்ல, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் அந்த கல்யாண ஏற்பாடு எனக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், எனக்கு கல்யாணம் முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே என்னை விட்டு போயிடுச்சு. வாழ்க்கையில் நான் பாட்டுக்கு செவனேன்னு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன். தேவையில்லாத விஷயத்தில் என்ன இன்வால்வ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஸோ நீங்கள் தேவையில்லாத விஷயத்த பண்ணிட்டீங்க. இப்போ எனக்கு அதனாலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, அதனாலே எனக்கு தனியாக ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. கோமதியும் அழுகிறாங்க. வீட்டில் உள்ள எல்லாருக்குமே சேடு தான். ஏன்னா எல்லாருக்கும் யாராலையும் அதை ஏற்றுக்க முடியல. எல்லாருமே ரொம்ப சோகத்தில் இருக்காங்க. என்னடா அது இப்படி நடந்து போச்சு இவனோட கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு, சித்தப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க சித்தப்பா அப்படின்ற மாதிரி பாண்டியனோட பையன்கள்லாம் ஆறுதல் சொல்கிறாங்க. பட் நிச்சயமாக இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா உண்மைதான், ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி இருக்குது. அது என்ன ஏது அப்படின்றத கண்டுபிடிச்சி இவங்க ஏன் இப்படி பண்ணாங்க, அதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குது, என்ன காரணம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறணும். இதுதான் உண்மை. ஸோ இவங்க ஏன் இப்படி பண்ணாங்க, இவங்க பண்ணதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குது. நிச்சயமாக இது வேணுக்குமே பண்ண மாதிரி தெரியல, அதாவது யதார்த்தமாக நடந்த மாதிரி தெரியல, இது திட்டமிட்டு பிளான் பண்ணி நடந்த விஷயமா தான் இருக்குது அப்படின்றத எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு ஸோ என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணணும். ஸோ அந்த கட்டத்துக்கு இவங்க வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆனால் பெருசாக இவங்ககிட்ட ப்ரூஃப் அப்படின்றது எதுவுமே இல்லை இல்லையா. அதனால எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியல, அதை வச்சு ஸ்ட்ராங்காகவும் பேச முடியல. ஸோ ரொம்ப கன்ஃபியூஷனில் தான் இருக்கிறாங்க, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டுக்கு இதுக்கப்புறம் இருந்து என்ன பண்ண, வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் கிளம்பும் போது தான் முத்துவேல், சக்திவேல், அப்புறம் குமார் இவங்க 3 பேர் வர்றாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா என்னத்தா கல்யாண வேலையெல்லாம் நல்லா தடபடலாம் நடந்துக்கிட்டு இருக்கு போல, கல்யாணம்லாம் ஜம்முன்னு முடிஞ்சிருச்சா, என்னடா எல்லாம் அழுகாட்சியாக இருக்கீங்க, என்னடா நடக்குதுங்க, என்னப்பா ஆச்சு என்ன ஏது அப்படின்ற மாதிரி சொல்லி எதுவுமே தெரியாத மாதிரி எல்லா வேலையும் பார்த்துட்டு கடைசியில் எதுவுமே தெரியாது
தெரியாது, இவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் இவங்க இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் என்ன பண்ண, எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. இவங்க இந்த விஷயத்தை பண்ணாங்களா பண்ணலையா அப்படின்றத யாராலையும் நிரூபிக்க முடியாது. அப்போ கதிர் தான் துள்ளிட்டு போகிறாரு, டே இதெல்லாம் யார் கேட்டுறா பண்ணீங்க, இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா, இதுக்கு பின்னாடி உங்களோட சதி இருக்குதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் அடிக்க பாய்ஞ்சிட்டு போகிறாரு. ஆனால் இதை வந்து நிரூபிக்கிறதுக்கு அவங்க கிட்ட ஆதாரம் அப்படின்றது பெருசாகவே கிடையாது. ஸோ சொல்கிறாங்க இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாலும், பட் இந்த பிரச்சனை இருக்குது ஓகே, பட் இது எப்படி நிரூபிப்ப அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. அதனால இவங்களால எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயம், இவங்க சதி திட்டத்தோடு தான் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. சரி, இப்போ இவங்களோட சதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த பொண்ணோட போய் பேசினது, பழனியோட கல்யாணம் வந்து நாங்கள் தான் பண்ணணும், நாங்கள் தான் அது வந்து எங்களுக்கு தம்பி கண்டவெல்லாம் எங்கள் கல்யாணத்தை பண்ணி வைக்கக்கூடாது, நாங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுது. இது எல்லாமே இவங்களோட திட்டமிட்ட ஒரு வேலையாக தான் பார்க்கப்படுது. சரிங்க, இப்போ நம்ம கதைக்குள்ளே வந்துடுவோம். இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, பஞ்சாயத்து பெருசாகுது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னடா டே எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, என் தம்பி கல்யாணம் மண்டபத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை பார்க்கலாம், கண்குளிர பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மண்டபத்துக்கு வந்தால் அந்த பொண்ணு இங்கே இருந்து போயிட்டா அப்படின்னா அதுக்கு காரணம் எங்களை சொல்லிக்கிட்டு இருக்க, எங்களுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம், நீங்கள் பண்ண தப்பு, நீங்கள் பண்ண விஷயங்களுக்காக நீங்கள் எங்களை சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கும் வந்து தெரிஞ்சு தானே பண்ணுறாங்க. அதனால ஆனால் இவங்ககிட்ட சொல்கிறதுக்கும் ப்ரூஃப் கிடையாது, இவங்க தான் இந்த விஷயத்தை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கும் ஆதாரம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க என்ன விஷயங்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது. பட் உண்மையிலே இவங்க தான் இந்த விஷயத்தை பண்ணாங்களா அப்படின்றது தான் தெரியலை. ஏன்னா கண்டிப்பாக இந்த கல்யாணம் தானாக நிற்கலை அப்படின்றது எல்லாருக்குமே புரியுது. ஏன்னா இவங்க வந்து போய் தெளிவாக சொல்லிட்டு வந்தாங்க, தெளிவாக பேசினாங்க, எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்ணாங்க. ஸோ அப்படி இருந்தும் எப்படி இந்த கல்யாணம் நின்றுச்சு அப்படின்ற ஒரு கேள்வி தான் அவங்க எல்லாரோட மனசுக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு இருக்குது. இவங்க இங்கே வர்றதை பார்த்தே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, நிச்சயமாக இவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இருக்குது, ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் இவங்க எதுக்கு இங்கே வர்றாங்க அப்படின்றது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்களால எதுவுமே சொல்ல முடியல. ஸோ அதனால் அவங்க வந்து வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க. என்னத்தா சொல்கிற, கல்யாணம் நின்றுச்சா, பொண்ணு போடி போயிருச்சா, என்னத்தா சொல்கிற, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துருச்சா, ஏன் எங்ககிட்ட சொல்லலை, நாங்கள் வந்து சொல்லியிருந்தால் நாங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருப்போம்ல, இதுக்கு தான் கண்டவெல்லாம் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது, நாங்கள் இந்த கல்யாணத்தை மட்டும் நல்லபடியாக பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா எப்படி இருந்துக்கும் தெரியுமா. ஆனால் அதை விட்டுட்டு வரவன் போகிறவங்களாம் என் நம்பி கல்யாணம் பண்ணி வைக்க நினச்சா இப்படி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா பாண்டியனால் இப்போ கோவப்பட முடியல, இவங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்ல முடியல, ப்ரூஃபும் கிடையாது. ஸோ அதனால் அவரும் ரொம்ப பொறுமையாக இருக்கார். அண்ட் இவங்க வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு அவங்க ரெண்டு பேர் அடிக்க பாஞ்சிக்கிட்டு இருக்காங்க, செந்திலாக இருக்கட்டும் கதிராக இருக்கட்டும், அவங்க வந்து அடிக்க துள்ளிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியன் சமாதானப்படுத்துறாரு, இப்போ இங்கே பாரு பொறுமையார், இவங்க பேசட்டும், இங்கே பேசுறது ஒரு காரணம் இருக்குது, பேசட்டும் அப்படின்ற மாதிரி அவரும் பேச விட்டுட்டார். ஏன்னா இதுக்கு பின்னாடி இவங்களோட சதி இருக்குன்னு தெரிஞ்சுன்னா நிச்சயமாக அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அது தெரியாதது அப்படின்றதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையை. ஸோ போகிற வரைக்கும் போகட்டும், என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல அவங்க வந்து சவால் போடுறாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்கள் பழனிக்கு குறித்த தேதியில் குறித்த முகூர்த்தத்தில் கல்யாணம் நடக்கும், அது நாங்களாச்சு, நாங்கள் தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல பழனி ஒரே விஷயம் சொல்கிறாரு, மறுபடியும் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், என்னை கல்யாணத்துக்குள்ளே இன்வால்வ் பண்ணாதீங்க, நான் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு செவனேன்னு நான் பாட்டுக்கு மளிகை கடையில் வேலை பார்த்துட்டு நான் போய்கிட்டு இருப்பேன், அதை தாண்டி நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் என்னை மண்டபம் வரைக்கும் கூட்டு வந்து அசிங்கப்படுத்த வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போது நம்ம காந்திமதி ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க, இப்போ இருப்பா அண்ணன் தான் ஏதோ சொல்கிறாங்களே கேட்போம் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் தம்பி கல்யாணத்தை நாங்கள் நல்லபடியாக நடத்தி வைக்கிறோம், இன்னும் 1 மணி நேரம் இருக்கிற முகூர்த்தத்துக்கு, அதுக்குள்ளே இங்கே பொண்ணு வரும், அந்த பொண்ணுகிட்ட பேசி நாங்கள் கூட்டு வர்றோம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அப்படி இல்லைனாலும் என் தம்பி கல்யாணம் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும், இந்த டேட்டில் முகூர்த்தம் குறிச்சிருக்கீங்களா, ஸோ இதே டேட்டில் என் தம்பி கல்யாணம் நடக்கும், மண்டபத்தில் என் தம்பி கல்யாணம் முடியாமல் நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க அவங்க 2 பேர் வரும்போது. ஸோ எல்லாருக்கும் தெரியுது இதுக்கு பின்னாடி இவங்களோட சதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்களே கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான் நிஜமாவே இந்த விஷயத்தை இவங்க பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஒருவேளை அப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினச்சா, அசிங்கப்படுத்தணும்னு நினச்சா கல்யாணத்தை நிறுத்துறதோட முடிச்சிருந்துருக்கலாம். ஆனால் இவங்க எதுக்காக இந்த மண்டபத்தில் நாங்களே கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வருது. அதனால தான் இவங்களை வந்து பொறுமையாகவே டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியனும் அந்த விஷயத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கார். சரி விடுப்பா பார்த்துக்கலாம், ஏதோ விஷயங்கள் சொல்கிறாங்களே அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவரும் ரொம்ப ஸ்மூத்தாக டீல் பண்ணுறாரு. ஆனால் இருந்தாலும் பிரச்சனை வந்து முடிகிற மாதிரி தெரில, ஏன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு பிரச்சனை. ஸோ இது அவ்வளோ சீக்கிரமாக முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றத அவங்க தெளிவாக ஒரு வரைவு மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அவங்க போயிட்டாங்க, நீங்கள் இருங்க, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும், பழனி நீ போய் மணமேடையில் உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ போச்சு இல்லையா ஒரு பொண்ணு,
அந்த பொண்ணை தான் கூட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, போன பொண்ணுகிட்ட பேசி சமாதானம் பண்ணி கூட்டு வர போகிறாங்க போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அப்படி செய்யலை. பழனி போய் மணமேடையில் உட்காந்துருக்காரு. டைம் ஆகுது, எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முகூர்த்தத்துக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. ஸோ போகும்போது அண்ணனும் தம்பி சேர்ந்து எல்லாரும் எங்கேயும் போயிடக்கூடாது, இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும், எல்லாரும் இருந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லையா. அதனால் யாரும் போகலை, எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இவங்களும் போனவங்களும் ஆளையே காணும், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காத்திருக்கிறாங்க. உண்மையிலே இவங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது விஷயம் பண்ணுவாங்களா, இல்லை அப்படின்னா சம்திங் வேறு ஏதாவது விஷயம் இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்களும் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் நேரம் ஆகுது, அண்ட் அதுக்கப்புறம் டைம் ஆகுது, இப்படியே போய்கிட்டு இருக்குது. எல்லாரும் பேசிக்கிறாங்க, ஒருத்தர் மூஞ்ச பார்த்துக்கிறாங்க, என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துருக்காங்க. போன மாதிரி அடுத்த கொஞ்ச நேரத்தில் ஒரு மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 பேரும் வர்றாங்க திரும்ப. ஸோ வரும்போது ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அந்த பொண்ணு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாறி இருக்காங்க இல்லையா, மாரியோட சித்தி பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சதாகவும், ஆனால் அது வந்து 1 மந்த்லேயே வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுனால ஸோ அவங்கள போய் பேசி கூட்டு வர்றாங்க. எல்லாருக்குமே அதிர்ச்சி, ஏன்னா யாருமே யோசிக்கலை, என்னடா இது புதுசாக இருக்குது, மாறி இது வந்து உன்னோட சித்தி பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க, ஆமாக்கா அவ மாதிரி தான் தெரியுது, சுகன்யா மாதிரி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, ஸோ பிரச்சனை இனிதே ஆரம்பம். நிச்சயமாக இவங்க இந்த பொண்ணை கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதற்கு பின்னாடி வெறும் ஒரு திட்டத்தை மட்டும் வச்சு கூட்டு வந்திருக்க மாட்டாங்க. அவனை போய் கொடுமைப்படுத்தணும், பாண்டியனை போய் அதே வீட்டுக்குள்ளே இருந்து வச்சு செய்யணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு பொண்ணை ரெடி பண்ணி கூட்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி இந்த பொண்ணோட கேரக்டர் எல்லா ரோலையும் வில்லியாக தான் இருக்கிறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ பாண்டியன் ஸ்டோருக்கு வீட்டுக்குள்ளே ஒரு எதிரியை கூட்டு வராங்க. பார்க்கலாம் இந்த எதிரியை எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொண்ணு வர்றாங்க. யார் இந்த பொண்ணு அப்படிங்கும்போது நம்ம ராஜி சொல்கிறாங்க, இது வந்து மாரி சித்தியோட சித்தி பொண்ணுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது மாரி சித்தியோட சித்தி பொண்ணா? ஸோ இவங்களை போய் எப்படி பேசி என்ன பண்ணாங்க, என்ன நடந்தது அப்படின்றது யாருக்குமே தெரியல. ஆனால் வந்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ தான் எங்ககிட்ட வந்து பேசினாங்க, கடந்த சில நாட்களாக தான் பேசினாங்க, எங்களுக்கு இப்போ தான் வந்து டைம் கிடச்சிது, ஸோ நாங்கள் வந்து பார்த்து பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்களும் வந்தவங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதோ இப்போ தான் வந்து இவங்களை பார்க்க வந்த மாதிரியும், இப்போ தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்தது மாதிரியும் அவங்களும் அதே விஷயத்தை தான் சொல்கிறாங்க. ஸோ யாருக்குமே எதுவுமே புரியலை. எங்க இந்த பேச்சுவார்த்தை தான் எப்போங்க நடந்தது அப்படின்ற மாதிரி மாறி கேட்க, இதெல்லாம் உனக்கு தேவையில்லை, நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களும் எதுவும் பண்ண மாட்டாங்களாம், யாரும் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இப்போ பொண்ணு வந்தாச்சு. அப்போ பழனி வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு வந்து இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ வேண்டான்னா நான் அப்பயுமே கிளம்பி போயிருக்கோம்ல, எதுக்கியா பொண்ணு கூப்பிட்டு வர்ற வரைக்கும் நீ வெயிட் பண்ணுற, கல்யாணம் வேணான்னு முடிவு எடுத்துட்டா நீ கிளம்பி போயிருந்துருக்கணும். நீ இங்கே இருந்த பொண்ணை கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா எல்லாரும் கேட்க தான் செய்வாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இப்போது முழுக்க எல்லாரும் சேர்ந்து பழனி கேட்குறாங்க, என்னப்பா அந்த பொண்ணு பிடிச்சிருக்குதா அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி பழனி சொல்கிறாரு. எல்லாருக்கும் எதுவுமே தெரில, ஏன்னா யாருக்குமே என்ன பண்ணுறதுனே புரியல. திடீர்னு வந்து ஒரு பொண்ணை கூட்டு வந்து நிப்பாட்டிட்டு இதுதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படி பொண்ணு சொன்னால் என்ன நடக்கும்? எதுவுமே நடக்காது இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் அவருக்கும் வந்து எந்த பொண்ணுனா என்னை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க, முதல்ல ஒரு பொண்ணு காட்டினீங்க, அது வந்து இல்லைன்னு ஆயிடுச்சு, சரி அடுத்த பொண்ணை காட்டினீங்க, அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு, இப்போ புதுசாக ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்கீங்க, என்ன தாண்டா நீங்கள் பண்ண போகிறீங்க, என்ன தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு லெவலுக்கு அவர் வந்துட்டார். ஸோ அந்த லெவல் தான் அவரோட மைண்ட் இருக்குது, அவரோட மனசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லோரும் பலன்கிட்ட கேட்குறாங்க, இந்த பொண்ணு ஓகேவாப்பா, இந்த பொண்ணு உனக்கு சரிப்பட்டு வருமா, ஸோ இந்த பொண்ணு பாரு எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க பலன்கிட்ட. சொல்லுப்பா இந்த பொண்ணு ஓகேவா, உனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குதா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்க அவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா அவரே வந்து ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கார். ஸோ அவர்கிட்ட போய் இந்த பொண்ணு ஓகேவா, இந்த பிரச்சனை ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் பாவம், அவரும் வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ ரொம்ப பொறுமையாக தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் காந்தி மந்தி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு பையனுக்கு வந்து இந்த ஜென்மத்தில் கல்யாணமே நடக்காதான், என் பையனோட கல்யாணத்தை நான் பார்க்கவே மாட்டேனா, அதுக்கான கொடுப்பலே எனக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க அழுக ஆரம்பித்தவும் பழனிக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னடா இது இவங்க வேறு அழுகுறாங்களே, நம்ம என்ன பண்ணுறது, என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட் அவருக்கு வந்துருச்சு. சரி நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணியாகணும் அப்படின்னு முடிவெடுத்தாச்சு, ஏன் அம்மாவுக்காக இந்த கல்யாணத்தை நம்ம பண்ணிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவரும் வர்றாரு. ஸோ எல்லாரும் வந்து சொல்கிறாங்க. அப்போ பாண்டியன் பார்க்குறாரு, பாண்டியன் வந்து என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவருக்கும் தெரியல. ஏன்னா அவரும் போய் தான் உட்காந்துருக்காரு. அவருக்கும் இந்த விஷயத்தில் எப்படி டீல் பண்ணுறது, என்ன சொல்ல அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியல. அவரும் ரொம்ப அமைதியாக பொறுமையாக இருக்கார். ஆனால் கதிராக இருக்கட்டும், செந்திலாக இருக்கட்டும், சரவணனாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த கல்யாணத்தை நிறுத்தினது இவங்களாக தான் இருக்கும், இவங்களுக்கு இதில் ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை நிரூபிக்கிறதுக்கு இவங்ககிட்ட பெருசாக ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஸோ அதனால இப்போ பஞ்சாயத்து எல்லாம் அப்படியே பாண்டியன் பக்கம் திரும்புது. காந்திமதி பாண்டியனை போய் பார்த்து பேசுகிறாங்க, தயவு செஞ்சு என் பையனோட வாழ்க்கையில் வந்து குறுக்க நிற்காதீங்க அப்படின்ற மாதிரி அவரை பார்த்து சொல்கிறாங்க. பாவம் அவர் என்ன பண்ணார் அப்படின்றது அவருக்கே தெரியல. நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் நினைச்சார். இப்போ வரைக்கும் அந்த விஷயத்துக்காக தான் அவர் பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு, எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருந்தார், இவ்வளோ தூரம் வரைக்கும் கொண்டு வந்திருக்கார் அப்படின்னா
அது வந்து பழனிக்காக மட்டும்தான், அதை தாண்டி வேற ஒரு விஷயம் கூட இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிறவர்கிட்ட போய் என் பையனோட வாழ்க்கையில் வந்து நீங்கள் குறுக்க நிற்காதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் அவரால் எப்படி ஏற்றுக்க முடியும்? அவர் வந்து கஷ்டப்படுறாரு. என்னங்க சொல்கிறீங்க, நான் உங்கள் பையனோட வாழ்க்கையில் குறுக்க நிற்கிறேனா? நான் அவனுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு தானே நான் ஆசைப்பட்டேன். நான் வந்து எதுக்காக அவனுக்கு கெடுதல் நினைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து நினைக்கிறாரு. ஏன்னா அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இதில் உடன்பாடே கிடையாது. இவங்க வந்து திடீர்னு ஒரு பொண்ணை கூட்டு வருவாங்கலாம், அந்த பொண்ணை கல்யாணம் முடிக்கணுமா, இதில் வந்து அவருக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக உடன்பாடு கிடையாதுன்றதுனால அவர் ரொம்ப பொறுமையாகவே டீல் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவனை எடுக்கிற முடிவு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் பழனி வந்து இல்லைங்க எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். ஸோ அப்போ பாண்டியனை தான் பார்க்குறாரு. என்னம்மாம்மா சொல்லிட்டேன், இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கிறவா வேணாமா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாரு. அப்போ பாண்டியன் வந்து சம்மதம் சொல்லிட்டாரு. சரிடா பண்ணுறா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் தான் கல்யாணத்துக்கு ஓகேவே சொல்கிறார் பழனி. ஏன்னா அவருக்கு தெரியும் நிச்சயமாக அண்ணன்கள் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி பண்ணியிருக்காங்க அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு என்ன குழந்தையா புரியாமல் இருக்கிறது, திடீர்னு கல்யாணம் வந்து அது எப்படி இவ்வளோ தூரம் கொண்டு போனதுக்கப்புறம் சடனாக நிற்கும் அப்படின்ற ஒரு கவலை, ஒரு எண்ணம் யாருக்காக இருந்தாலும் வரதானே செய்யும். ஸோ அதே தான் அவருக்கும் வந்திருக்குது. அவர் புரிஞ்சுக்கிறார், ரைட் இதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்குது அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் இருந்தாலும் எதுவுமே பண்ண முடியல அவரால். அவருக்கு என்ன சொல்கிறது எது சொல்கிறது அப்படின்றது எதுவுமே தெரியலை. பார்க்கலாம் இதுக்கப்புறம் நம்ம பழனி என்ன பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரியுதுங்க, பழனி ரொம்பவே பாவம். யார் கூட தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா போதுண்டா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கேட்டகரிக்கு அந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டார் போல இருக்குது. அதனால தான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாரு. ஓகே நான் சம்மதம் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அவங்க 2 பேரும் மணமேடையில் உட்கார வச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்குமா? ஒருவேளை அப்படி நடந்தால் இவங்க வந்து இந்த பொண்ணு சுகன்யா இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து ஒருவேளை ஏன் அவங்க செட் பண்ண ஆளாக இருக்கக்கூடாது, இந்த குடும்பம் வந்து நல்லா இருக்கக்கூடாது, நீ உள்ளே போய் அந்த குடும்பத்தை ஆட்டி படைக்கணும், என் புருஷனுக்கு மதிப்பு இல்லையா, என் புருஷனை யாரும் மதிக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா பழனியும் வந்து இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு. தனியாக வீடு பிடிச்சி போகணும், தனியாக இருக்கணும் அப்படின்ற ஆசை அவருக்கு கிடையாது. அவரும் இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாரு. இந்த வீடு தான் எனக்கு பிடிச்சிருக்குது, இதுதான் என்னோட வீடு, தயவு செஞ்சு என்னை யாரும் போக சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால அவருக்கு இந்த வீட்டை விட்டு போகிறதுல பெருசாக உடன்பாடே கிடையாது. இவங்க எல்லாரும் சேர்ந்து நீ போ அப்படின்னு சொன்னாலும் அவர் போக மாட்டார். ஏன்னா அவருக்கு இந்த வீடு தானே பிடிச்சிருக்கு இல்லையா. ஸோ அதனால அவர் இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்க போகிறாரு, ஒருவேளை இந்த பொண்ணால் திரும்ப திரும்ப அந்த வீட்டுக்குள்ளே பிரச்சனை வருது அப்படின்னா நிச்சயமாக அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த குடும்பத்தோட வாழ்கிறது. அண்ட் இப்போது கண்டிப்பாக ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்கள் தம்பி தானே கல்யாணம் முடிச்சு வச்சிட்டோம்ல, அப்போ நீ எங்கள் கூட வந்துடு, நாங்கள் தானே பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சோம், உனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க ஒருத்தன் கூட கல்யாணம் முடிச்சு வைக்கல. ஆனால் நாங்கள் சொல்லாமல் ஒரு மிகப்பெரிய விஷயத்த பண்ணியிருக்கோம், நீ வந்து அசிங்கப்பட்டு நிற்கக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் தான் மிகப்பெரிய விஷயத்த பண்ணியிருக்கோம், அப்போ நாங்கள் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை பண்ண தான் போகிறாங்க. அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வர போகிறாங்க ஏன் அப்படின்னா, நிச்சயமாக இதுக்கு வந்து பிரச்சனைலாம் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. நிச்சயமாக அடுத்த பிரச்சனை வரும். அடுத்த பிரச்சனை என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணை வச்சு தான் வரும். இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு வாடா பழனி அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்தை பண்ணுவாங்க. இது பழனிக்கே நல்லா தெரியும். அடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் நிச்சயமாக இவங்க பண்ணுற விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா இவங்க இப்போ வரைக்கும் பாண்டியனை எப்படியாவது பழிவாங்கணும் அப்படின்னு தானே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது பெரிய விஷயம்லாம் கிடையாது. இந்த விஷயத்தை பண்ணால் பாண்டியன் வந்து அசிங்கப்படுவான், இந்த ஒரு விஷயத்துக்காக பாண்டியனை வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களோட எண்ணமாக இருக்குது, நோக்கமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை அவங்க ரிப்பீட்டடாக இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதற்கு காரணம் ஒன்று தான், பாண்டியனை வந்து இந்த விஷயத்தில் அசிங்கப்படுத்தணும், நம்ம தம்பிக்கு நம்ம தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதை தாண்டி வேறு யாரும் கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். அந்த எண்ணம் அப்படின்றத விட பாண்டியன் வந்து நம்ம வீட்டில் இருந்து பொண்ணை இழுத்துட்டு போயிட்டான் இல்லையா, ஸோ அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷாக் கொடுக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க இப்போ வரைக்கும் இந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக நிறையா பிரயாசப்படுறாங்க, நிறையா முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த முயற்சியில் இப்போ வெற்றியும் கண்டுட்டாங்க. அவங்க யார் கூட பழனியை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்களோ அவங்க கூட தான் இப்போ கல்யாணம் நடக்க போகுது. ஸோ நடந்துருச்சு, கிட்டத்தட்ட அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த பொண்ணு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகுது, ஏன்னா இந்த வீட்டுக்கு வருவாங்களா, இந்த வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து ஒரு பஞ்சாயத்து ஆகும். என்ன வீட்டுக்காரரை மதிக்க மாட்டேங்கிறீங்க, எந்த வீட்டுக்காரை வந்து இப்படி பண்ணுறீங்க, அதை வந்து குறைச்சி நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கும் அதுதான் வேணும், பாண்டியன் வீட்டுக்குள்ளே நிம்மதியே இருக்கக்கூடாது, ஒரு பஞ்சாயத்து இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு இது கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். இது எல்லாமே அவங்க பார்த்த ஒரு முன்னேற்பாடு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது ஒட்டுமொத்தமாக அவங்களோட வேலை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு தாங்க இருக்குது அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது, பாண்டியன் இதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்க போகிறாரு. அதுவும் பழனி மூலியமாக வர்ற பிரச்சனைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, எல்லாத்தையும் அவர் சமாளித்து தான் ஆகணும். ஏன்னா அவர் தான் வந்து இந்த முடிவு எடுத்தார் இல்லையா, பழனிக்கு வந்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் நடந்துருச்சு.
இனி அடுத்தடுத்து சம்பவங்களும் வந்து அவங்க ஆசைப்பட்ட மாதிரி தான் இருக்க போது. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க தான் இப்போதைக்கு ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பாண்டியன் செஞ்ச ஒரு விஷயம் கூட எடுபடலை. ஏன்னா நிறையா கஷ்டப்பட்டு நிறையா விஷயங்கள் பண்ணார். ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா அதுவே அவருக்கு வந்து பிரச்சனையாக வந்துருச்சு. அது ஒரு தனி பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குது. அதனால் இந்த பிரச்சனை முடிவுக்கு வருமா அப்படின்றதாங்க இதுக்கப்புறம் கதை. பார்க்கலாம் இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எங்கே போய் முடிய போகுது, இதை எப்படி வந்து சமாளிக்க போகிறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுது. இந்த பொண்ணுனால் மேலும் பல பிரச்சனைகள் அந்த குடும்பத்துக்குள்ளே வரப்போகுது அப்படின்றத மட்டும் நல்லா தெரியுது. அண்ட் கோமதிக்கும் அது பிரச்சனை தான். ஸோ இப்படியே பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக பாண்டியன் இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்க வேணாமா, தயவு செஞ்சு ஆளை விடு, நீ கிளம்புமா, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அடித்து துரத்திடுவார். அந்தளவுக்கு தான் இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த பொண்ணும் அதே விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் இந்த பிரச்சனை இப்படியே போச்சு அப்படின்னா நிச்சயமாக இதுக்கு ஒரு முடிவு கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் முடிவு கிடையாது அப்படின்றத விட இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். என்னதான் இவங்க பண்ணாலும் அடுத்தும் அந்த பொண்ணு அதே விஷயத்த பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பையன் வந்து 30 நாளில் போயிட்டாரு, எங்களுக்கு வந்து பிரச்சனை பண்ணார், தொல்லை பண்ணார் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்றது அந்த பையன் சொன்னால் தானே தெரியும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது, இந்த பொண்ணுனால என்ன பிரச்சனைகள்லாம் வரப்போகுது, அதை எப்படி பழனி பாண்டியன் இந்த குடும்பமே சேர்ந்து சமாளிக்க போகிறாங்க. அண்டு உண்மையிலே இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறணும் அப்படின்னு நினச்சி கண்ணி வச்சாங்களா, இல்லை அப்படின்னா இது இவங்களோட சதியா அப்படின்றது கூடிய சீக்கிரமே வெளிச்சமாக தெரிஞ்சிடும். ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் எப்படி இந்த பிரச்சனையை கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது, இந்த பிரச்சனையினால் இனி அடுத்தடுத்து ஒவ்வொரு பிரச்சனைகளாக அந்த குடும்பத்துக்கு வரப்போகுது அப்படின்றது மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களை நோக்கி எங்களோட வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.